அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உறுதியா வந்தே தீரும். 3 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்கை நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ள இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்கனாலே உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது வந்தே தீரும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத பத்தி தான் சொல்லியிருப்போம். ஆனா இந்த வீடியோல முழுக்க உங்க சகல பிரச்சனைகளும் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே சூப்பரான மாற்றம் தெரியும். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவபூர்வமாவே அவங்க சொல்லி இருக்காங்க, மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா என் வாழ்க்கையில நடந்தது, என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க அனுபவபூர்வமா சொன்ன ஒரு சூப்பரான கோவில் தான் இது. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடகராசி அன்பர்கள் 2022லயும் சரி 2023லயும் சரி நிறைய தொந்தரவுகளை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்கிறது தான் உண்மை. நிம்மதிங்கிறது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இல்லவே இல்லை. சொல்ல போனா இப்ப கரண்ட்ல கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த 2024ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளையாவது உங்க லைஃப்ல சில நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஏற்கனவே உங்க ராசிக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போனா சரியாகும்ங்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ கொடுத்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். 12 ராசி கோவில் ரகசியங்கள்னு பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கான வீடியோ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில ஜாதகத்துல கடகராசி அன்பர்களுக்கு 5 கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது, அதே மாதிரி ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது, கேதுவும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து உதாரணத்துக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறது, அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கும். ஒரு சிலருக்கு அஷ்டமாதிபதியுடைய தசாவே இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டஃப்பான ஜாதகம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமாவே இருக்கும். ஒரு சிலருக்கு சுக்கிர தசா நடந்து கூட ஒரு நன்மையே இல்லாம நிறைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும். கரெக்டா வீடியோல சொல்லக்கூடிய அந்த டைமிங்ல போயிட்டு வந்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடந்தே தீரும். கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஒரு மரியாதை, இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், படிப்புங்கிறது ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அவங்க பிறக்கும் தசா எப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் குரு தசால பிறந்திருப்பாங்க, ஒரு சிலர் புதன் தசால பிறந்திருப்பாங்க, சில பேர் சனி தசால பிறந்திருப்பாங்க. அதுவும் குருதசால கடைசி பாதத்துல இருக்கிறதுனால குருதசாங்கிறது மேக்சிமம் 4 விஷயம் தான் இருக்கு. பூசமும் அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு குருதசாங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல, அதுவும் ஒரு 40 வயசு 45 வயசுல தான் சுக்கிரதசாங்கிறது வரும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய 30 வயதுக்கு மேலதான் இந்த சுக்கிரதசாங்கிறது வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம் 17 வயசுல இருந்தே சில பேருக்கு சுக்கிரதசாங்கிறது ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த திசைகள் வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதி, சுகஸ்தானாதிபதி. 2 இடமுமே பலமான ஒரு வீடு தான், சுகஸ்தானம் லாபஸ்தானம். அதுவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு, உங்க ஜாதகத்துல ஒரு வேலை தோஷம் இருக்கா, சரி தோஷத்தை கழிப்போம் அப்படின்னு தோஷத்தை கழிப்பீங்க. இன்னும் சில பேர் தசாபுத்தியை பார்த்து தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பரிகாரம் செய்வீங்க. ஒரு சில பேர் நமக்கு கர்ம நட்சத்திரமா இருக்கு, நமக்கு 10ஆம் வீட்டுல ஏதோ ஒரு கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு அதை நோக்கி போறீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா அப்படின்னு கடகராசி அன்பர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழறது வேஸ்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுது. ஏன்னா அந்த வேலையில அவங்க போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, எதுக்கு வேலை பார்க்கணும்,
நம்மளுடைய மன நிம்மதிக்கு தானே வேலை பார்க்குறோம். ஆனால் நமக்கு கீழே இருக்கவங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கவங்க கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மேலே போய் நிற்கிற அளவுக்கு இருப்பாங்க. நம்ம திருமண வாழ்க்கைங்கிறது மேக்சிமம் ஒரு கேள்விக்குறியா நிற்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டம். வேலைங்கிறதையும் தாண்டி படிப்பு, அந்த படிப்பை கரெக்டாக எப்படியாவது முடிச்சிடணும். அரியர் வைக்காம படிக்கணும். ஒருவேளை அரியர் இருந்தா கூட அதை கிளியர் பண்ண முடியுமா? நம்ம மனசுல நினைச்சதை அடுத்தவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட முடியுமா? குறிப்பா சுயமரியாதைங்கிற விஷயம் இருக்கு பாருங்க. பெண்களுக்கு குறிப்பா சுயமரியாதைங்கிறது சுத்தமா இல்லை. ஒரு சில ஆண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்லாம இருப்பாங்க. நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, நான் ஸ்டாப்பா. மற்றவங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்பதான் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. நம்மளால ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு சிலர் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நம்ம தனிமரமா மட்டும்தான் நிற்போம். இந்த விஷயம் மாறாதா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது ஒரு குருஸ்தலம். கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் வழியில் பூவலூர்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இருக்கும் சிவபெருமான் ஸ்தலம் மெயின் ரோட்லயே இருக்கு. இந்த கோவிலுக்கு பௌர்ணமி இல்லனா பிரதோஷம், பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, இந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா பொருளாதாரம், படிப்பு, வேலை வாய்ப்பு, சுயமரியாதை 4மே நிச்சயமா கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த கோவிலுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க போயிட்டு வந்து ரொம்ப சேஞ்ச் கண்டிப்பா அனுபவிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க, கண்டிப்பா அவ்வளோ பெரிய மாற்றம் நிகழும். வீடியோல சொல்லக்கூடிய கோவில்கள் அனைத்துமே மேப் லொகேஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த கோவில் தான் போகணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பணமும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, அசால்ட்டா சரியாயிடும். கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கண்கூடா ரிசல்ட் பார்த்திருக்காங்க. வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்த முடியாம இருந்தவங்க அந்த பிரச்சனையே முழுமையா சால்வ் பண்ணிருக்காங்க, முழுமையா கடனையே அடைச்சிருக்காங்க. ஒரு சில கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம இருந்தாங்க இல்லையா, என்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வராதா, சரியாகாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கிடைக்கும். ஏமாற்றம், எவ்வளவு ஏமாற்றத்தை இந்த பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதுலலாம் ஒரு மாற்றம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நிகழும். ஒரு சிலருக்கு சந்ததி வழியில பிரச்சனை, அதாவது தாய் தந்தை வழியில கூட புத்திர தோஷம் இருக்கும். அவங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பா இருக்கட்டும், தெரியாம செஞ்ச தப்பா இருக்கட்டும், கர்மாவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களை பாதிச்சிருக்கும். அது எல்லாமே இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா சரியா போகும். கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அளவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற யாருக்குமே இருக்காது. மனசளவுல வலியை தாங்கி அந்த வலியை சுமந்து கிட்டத்தட்ட நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. யாருக்கும் வெளியில சொல்லிக்கவும் மாட்டாங்க இப்படி பிரச்சனை இருக்குன்னு. அந்த அளவுக்கு வலியை பொறுத்துக்க கூடிய, தாங்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. ஆனா அவங்களே ஒரு சில நேரத்துல மனசு விட்டு அழுறாங்க, சினுங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிரச்சனையுடைய தீவிரம் ஜாஸ்தி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட தாங்கிடுவாங்க. ஆனா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம், மன வலி, வேதனை, இதையெல்லாம் கடகராசி அன்பர்களால சுத்தமா தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்காதா? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்காதா? இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வர முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய ஒரு கோவில்னா அது இந்த கோவில் தான். கடகராசி அன்பர்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமா உங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்தலம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு அதிபதி சந்திரன். அதனால இந்த கோவிலுக்கு நீங்க அவசியம் இரவு நேரத்துல போயிட்டு வாங்க. அதுவும் ஈவினிங் 6 மணிக்கு மேல போனீங்கன்னா ரொம்ப மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும். கணபதி அக்ரஹாரத்தில் இருக்கும் விநாயக பெருமான் கோவில், கும்பகோணத்திலிருந்து திருவையாறு ரூட்ல கபிஸ்தலம் தாண்டினதுக்கு அப்புறமா கணபதி அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கணபதி அக்ரஹாரத்துல விநாயக பெருமான் கோவில் இருக்கு. இந்த விநாயக பெருமான் கோவிலில் இருக்கும் விநாயக பெருமான இரவு நேரத்துல கடகராசி அன்பர்கள் வணங்கினா காலத்துக்கும் கடன் பட்டவனா இறைவன் உங்க கூடவே இருப்பார்.
உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பா இறைவன் செய்வார். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. ஏற்கனவே நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி இருக்கு, நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கு. இந்த 2 கோவிலும் கடகராசி அன்பர்கள் அவசியம் போயிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல சிம்மராசி அன்பர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்க பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். இதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத கொடுத்திருப்போம். ஆனா இந்த பதிவுல முழுக்க முழுக்க உங்க சகல பிரச்சனைகளும் தீரத்துக்கு இந்த ஒரே ஒரு கோவிலே போதும். அது என்ன கோவில், எப்போ போகலாங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். முதல்ல சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2வது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 3வது பிரச்சனை திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, திருமணம் சார்ந்த பிரச்சனை, 4வது பிரச்சனை என்னன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 5வது தனி மனித மரியாதை, சுய மரியாதை. இந்த 5ம் கிடைக்க சிம்மராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சூரிய பகவான் அதிபதியா கொண்டவர்களா இருந்தாலும் சரி, தனக்கு மேல ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலைன்னு வந்துட்டா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க, உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். மனசளவுல பல விஷயங்களை போராடி போராடி தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆசைப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கலாம், ஆனா நடந்தது வேற ஒரு விஷயமா இருக்கலாம். பிடிக்காத வாழ்க்கை துணைய கூட திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றத்திலும் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சு வாழக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். சிம்மராசிக்காரங்க தனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு துரோகமே பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு பேசினாங்கன்னா அவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். இப்படி பல விஷயங்களை ரொம்ப நேர்மையா கையாளக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்மராசி அன்பர்கள். கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. 2024ஆம் ஆண்டுல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார், பலமா இருக்கார். ஒரு சில பேர் வேலைக்கு போகாம இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் வேலைக்கு போவாங்க, ஆனாலுமே பிடிச்ச வேலையா இருக்காது, படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை இருக்காது. ஏன் அந்த வேலை செய்யும் இடத்துல நமக்கு கீழே இருக்கவங்க, நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கூட பெரிய சம்பளம், நம்மளை விட அதிக சம்பளம் வாங்கலாம், ஏன் நம்மளை விட கம்மியா கூட படிச்சிருக்கலாம், ஏன் அவங்க கூட நமக்கு ஒரு மரியாதை கொடுக்காம நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல நமக்கு ஆர்டர் போடுவாங்க, நம்மளை விட கீழ்நிலையில இருக்கவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் நமக்கு ஆர்டர் போடுவாங்க. எவ்வளோ விஷயங்கள், எவ்வளவோ வருத்தங்களை எல்லாம் தாண்டி தான் நம்ம வேலைக்கு போறோம். குடும்பத்துல விட்டு கொடுத்து வாழறோம். ஓப்பனா சொல்லணும்னா குடும்பத்துக்காக நிறையவே விட்டு கொடுத்து வாழறவங்க சிம்மராசிக்காரங்க தான். சுத்தி உள்ளவங்க சிம்மராசி அன்பர்களை பெருசா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சுத்தி உள்ளவங்களை பத்தி பேசும்போதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அவ்வளோ வலிக்கும். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. பணத்தை ஒரு வெத்து பேப்பரை கூட நம்பி சைன் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்கள் ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா ஏமாந்து போவாங்க. வெளியில பாக்குறதுக்கு பலாப்பழம் மாதிரி சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சரியா பேச மாட்டாங்க. சில நேரம் பக்கத்துல உட்கார்ந்தா கூட பெருசா பிடி கொடுத்து பேசக்கூட மாட்டாங்க. சில நேரம் முகத்தை திரும்பி கூட உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா பழகி பாருங்க, நம்ம கிட்ட கரையிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் டைப்பா தான் இருப்பாங்க, ரொம்ப நல்லாவே பழகுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு, அந்த மாதிரி ஒரு மனுஷங்க கிடைக்கவே மாட்டாங்கிறது தான் உண்மை. பொதுவாவே சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் சுத்தமா ஒத்து போகவே போகாது. சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது. ஒருவேளை சிம்மமும் மீனமும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேருக்கு வாழறாங்கிறது தான் அர்த்தம். இல்லனா யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழறாங்கன்னு அர்த்தம். மெயினா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தாய் மீது பற்று அதிகம் உடையவங்களா இருப்பாங்க. தன்னுடைய அம்மாக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், இப்படி ஒரு மைண்ட் செட் எப்பவுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா அவங்க எதிரியாவே இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு நம்பிக்கை துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா திருமணம்ங்கிறத தாண்டி குழந்தைங்கிற விஷயமே நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு போராட்டமாவே இருக்கும். வேலை வாய்ப்புங்கிறது கை நிறைய சம்பளம் இல்லைனாலுமே ஆசைப்பட்ட வேலை பெருசா இருக்காது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில வேறொரு நபர், யாரோ ஒரு நபரை நம்ம நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை துரோகம்,
நம்ம நல்லா பழகி பேசி அவங்கள நம்பினதுக்கு அப்புறம் நம்மள வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு அவங்கள நினைச்சு ஏங்க வைப்பாங்க, நம்மள கெஞ்ச வைப்பாங்க, நம்மள போராட வைப்பாங்க. நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து எந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் சரி, நம்மள ஜஸ்ட் பேப்பர் மாதிரி கசக்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் சரி நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம அருமைய கேவலப்படுத்துறவங்க, அதிகம் கேவலப்பட்டு நிக்கிறவங்க நம்மளாதான் இருப்போம். ஒரு சில இடங்கள்ல தவறான சில ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படலாம். தவறான நபரோட நம்ம பழகி அவங்களால நம்ம மனசு காயப்பட்டிருக்கலாம். ஆனா எல்லாமே நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. படிப்புல முன்னேற்றம் கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். ஆனா அதே நேரத்துல படிச்ச சில விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து படிச்சிருந்தாலுமே சில நேரங்கள்ல மறந்து போயிடும். வேலையில நம்ம பக்கத்திலேயே இருக்கவங்க தான் நமக்கு மறைமுக எதிரியா இருப்பாங்க. நம்ம கூட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனா நமக்கு எதிரியா தான் இருப்பாங்க. ஏன்னே புரிஞ்சுக்க முடியாது. நம்மளை சுத்தி ஒரு பொறாமை குணம்ங்கிறது நிறைய இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்னைக்காவது ஒரு புது ட்ரெஸ் போட்டுப்போம், என்னைக்கோ போட்டிருப்போம். அது கூட இன்னுமே நினைச்சு மனசுல ஒரு பொறாமை குணம் இருந்துட்டே இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனை, இதுதான் என் பிரச்சனைன்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் கூட ஒரு சிலருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனை, அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். வெளிநாடு போக முடியாதா, இதுதான் நம்ம வாழ்க்கையா, இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாதா அப்படின்னு நம்மளையே நம்ம புசிங்கிக்கிற அளவுக்கு இருக்கும் மனசுல. ஆனா இது அனைத்தும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனா சரியாகுமானா நிச்சயமா சரியாகும். நிறைய பேர் நினைக்கலாம், இந்த மாசம் நமக்கு நேரம் நல்லா இருக்குமா, அடுத்த மாசம் நல்லா இருக்குமா, வரக்கூடிய மாதத்திலேயாவது அல்லது வரக்கூடிய வருஷத்திலேயாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. இவங்க போகாத கோவில் இல்ல. மனசுல அவ்வளோ வருத்தம். சில நேரங்கள்ல எவ்வளோ கோவில் போனாலும் எனக்கு மட்டும் நல்லதே நடக்கலையேங்கிற வருத்தத்துல கடவுள் மேல இருக்க ஒரு நம்பிக்கையே ஒரு சில நேரங்கள்ல சிம்மராசி அன்பர்களுக்கு குறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா நம்ம அளவுக்கு யாரும் சுவாமி அந்த அளவுக்கு கும்பிட மாட்டாங்க. அவ்வளவு உருகி உருகி வேண்ட, நான் அவ்வளவு உண்மையா இருக்கேன், எந்த பாவமும் யாருக்கும் பண்ணல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்ளோ பிரச்சனை கொடுக்கிறார், என்ன மட்டும் ஏன் இவ்ளோ சோதிக்கிறார்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பா கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம், எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க, உங்க என்டையர் கெரியரையே அப்படியே மாத்தும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா நீங்க கண்கூடா பாப்பீங்க. அவ்வளோ பெஸ்டான ஒரு கோவில், அவ்வளோ பாசிட்டிவான கோவில் அது. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். இந்த கோவிலால ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க, நிறைய மனமகிழ்ச்சியை கண்டவங்க, கண்கூடா பார்த்தவங்க நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க. லைவா போயிட்டு வந்து ரிசல்ட்டை பார்த்தவங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க. இது என்ன கோவில்னா, கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் போகக்கூடிய வழியில ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில். இந்த ஊர் பேரே ஸ்ரீ வாஞ்சியம் தான், திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில், இந்த சிவாலயம் சென்று வணங்கி பாருங்க, சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் லைஃப்ல இருக்கும். யமனும் சித்திரகுப்தனும் தெற்கே அமைந்த கோவில் இந்த கோவில். மகிஷாசுர மர்த்தினி இந்த கோவிலே இருக்காங்க. ராகு கேது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களுடைய பரிகாரமும் இந்த கோவிலேயே இருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பவர். சிம்மராசிக்காரங்க இந்த கோவில்ல போய் பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னாலே போதும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி இப்ப உங்க சுயஜாதகத்துல நடந்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க, நீண்ட நாட்களா உங்களை துன்பப்படுத்திய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மற்றவங்களை நம்பி ஏமாறுறதாகட்டும், எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே விலகும். இந்த ஒரே கோவிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து பாருங்க, நல்ல சேஞ்ச் நிச்சயமா கிடைக்கும். கோவிலுக்கான மேப் லொகேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயம் உங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்ம இதுவரைக்கும் போட்ட வீடியோக்கள் எல்லாமே கன்னிராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா சொல்யூஷன் கிடைக்கும்ங்கிறது கொடுத்திருப்போம். ஆனா இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே நிச்சயம் தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்த பல கன்னிராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, என் பிரச்சனைகள் தீர்ந்திருக்குங்கிறத
அனுபவபூர்வமா சொன்ன கோவில்கள் இது. அது என்ன கோவில், எப்போ போகணுங்கிறத பத்தியெல்லாம் தெளிவா விரிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்குமே நிச்சயமா கிடைக்கும். உங்க ராசி அதிபதி புதனா இருக்கும் காரணத்தினால புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தினங்கள்ல இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அதுவும் பெஸ்டா நடக்கும். முதல் விஷயம், கன்னிராசி அன்பர்கள் ஏன் இந்த கோவிலுக்கு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2023 குரு 8ல இருந்தார். ஆனா 2022 இருந்தே ராகு 8ல இருக்கார். ராகு 8ல இருக்கிறது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்துல இருந்த ராகுவினாலையும் நிறைய தொந்தரவு, பிரச்சனை. அது மட்டும் இல்லாம கடந்த 2 வருடங்களாவே உங்களுக்கு சில மனக்குழப்பம், பிரச்சனை, போராட்டம், திருமணம் ஆகல, குழந்தை அபாஷன் ஆகிறது, குழந்தை பிறப்புல பிரச்சனை, வேறு ஒரு நபரால பிரச்சனை, பயந்து வாழறது, பண பிரச்சனை, ஊரை விட்டு ஒதுங்கி போய் இருக்கிறது, ஒளிஞ்சு வாழறது, நிறைய டிராவல் பண்றது, பயணங்களால அலைச்சல்கள் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்திருக்கும். இந்த கோவிலுக்கு போகும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சுமூகமான ஒரு சொல்யூஷன்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும். குரு 8ல இருக்கிறது மட்டும் இல்லாம ராகுவும் 8ல கடந்த காலகட்டத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல மிகுந்த வீழ்ச்சியை கொடுத்திருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களை அடிச்சு தலையில தட்டி உட்கார வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும். உங்க பண பிரச்சனை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய இன்றைய சூழலையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க யூஸ் பண்ற நிலைமையில இருப்பாங்க. உங்க சக பணியாளர்களும் சரி, மேலதிகாரிகளும் சரி, உங்களை ட்ரீட் பண்ண விதம் இருக்கே ரொம்ப கொடுமையா தான் இருக்கும். கோர்ட்ல குற்றவாளியை நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த அளவுக்கு உங்களை விட வயது குறைந்தவர்களும் உங்க மேலதிகாரிகளா இருக்கும்போது உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. பல பேருக்கு கை கட்டி வாய் பொத்தி நின்னு ஆன்சர் பண்ண வேண்டிய சூழல் ஒரு சில நேரங்கள்ல கொடுத்திருக்கும். யாருக்குமே கண்ணில் தண்ணி வராது இயல்பாவே. ஆனா ஒரு சந்தோஷமான நிகழ்விலும் ஒரு நல்ல இடத்துல ஒரு பங்களால இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்லயே, சூப்பரான சொகுசு கார்லயே போறீங்கன்னா கூட சரி, நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்க பாதுகாப்புக்காக உங்களை சுத்தி 10 பேர் இருந்தாலும் சரி, உங்க மனசுல ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா, உங்களை மீறி உங்க கண்ணில் தண்ணி வரும் பாருங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மனசு வலிக்கிற மாதிரி, மனசு வெடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம் மனசுல இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் சரி, யாருக்கும் மனசளவுல கூட துரோகம் நினைக்காதவங்க நீங்க. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நிகழ்ந்திருக்கும். வாழ்க்கையில அது ஒரு வடுவாவே உங்களுக்கு இருந்திருக்கும். மன கஷ்டம்ங்கிறத தாண்டி ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம்ங்கிறது அதிகமா இருந்திருக்கும். கல்வியில படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாணவர்களுக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டுட்டு கூட வந்துடலாம், வேற ஒரு வேலை மாறிக்கலாம். நிரந்தர வேலையா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் நம்ம மனசுல பல தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல நம்ம பண்ண திருமணம் நமக்கு சரியா இல்லையா, நம்ம வாழ்க்கையில இந்த திருமணத்தினால எந்த லெவலுக்கு நம்ம போய் நிக்க போறோங்கிற ஒரு மனக்குழப்பம், ஒரு பெரிய கொஸ்டினே நம்ம மனசுல வந்திருக்கும். பல வருஷமா கஷ்டப்பட்டு தவமிருந்து பெற்ற குழந்தையே நமக்கு தொந்தரவா வந்து நிற்கும். நம்ம எதுக்கு திருமணம் பண்ணோம், நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்திருக்கலாமே, நம்மளால வெளிநாடு போக முடியுமா, இல்ல இங்கேயேதான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா, நமக்கெல்லாம் திருமணமே ஆகாதாங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் மனசளவுல உங்களை குட்டிக்கிட்டே இருக்கும். யாருடைய சொல்லையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். ஆனா அந்த ஒரு நபருடைய சொல் உங்க மனசுல ஒரு வடுவா இருக்கும், உங்க இதயத்தை கிழிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும். அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு மன வலி, சுயமரியாதை இழந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடைச்சிருக்காது. நம்ம பேசுற ஒரு 4 வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல நம்ம ஆசைகளை குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. பேச்சிலும் சரி, உடல் அளவிலையும் சரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. கூட்டு வலி, வயிறு வலி சார்ந்த உபாதைகள் நிறைய பேருக்கு அதிகரிச்சிருக்கும். வயது மூத்தவர்களுக்கும் சரி, நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டோம், நம்ம இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறோமே, நம்ம யாருக்காக வாழ்ந்தோம், இனிமே நம்ம யாருக்காக வாழறோம், இந்த மாதிரி ஒரு சிந்தனை கேள்வி நமக்குள்ளேயே தோன்றி இருக்கும். உங்க சிந்தனைகள், செயல்கள் மற்றவங்களை காட்டிலும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் சரி,
மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிற விஷயம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துல உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. வியாபாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தெரிந்த தொழிலாவே இருந்தாலும் சரி, அது சற்று சுணக்கமா இருந்திருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம பிளான் பண்ணலாம்? இந்த கோவிலுக்கு போகலாமா? என்ன பரிகாரம் பண்ணலாம்? எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும். ஏன் இந்த அளவுக்கு ஒரு விரக்தி? ஏன் ஒரு சில பேருக்கு குழந்தை கூட அபார்ஷன் ஆயிருக்கும். ஒரு சில பெண்களுக்கு தன்னுடைய சுய பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு மனசுல தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். உண்மையான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சொல்லும் செயலும் மாறி இருக்கும். உங்க சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு கட்டத்துல கண்ணாடி முன்னாடி நீங்க பார்க்கும்போது, இது நீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்க செயல்பாடுகள் அவ்வளவு மாறி இருக்கும். தவறான நபரால ஒரு பிரச்சனை. அந்த 3ஆம் நபர் கொடுத்த அன்பும், கருணையும், நம்பிக்கை துரோகமும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடமா, ஒரு அனுபவ பாடமா உங்களுக்கு கொடுத்திருக்கும். இனிமே நம்ம யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. நம்பி ஏமாந்து ஏமாந்து மோசம் போனதுதான் மிச்சங்கிற ஒரு மனசுல எண்ணம் வரும் பாருங்க. தவறு பண்ணது பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே இயல்பா தப்பு பண்றவங்க தான். நம்பி ஏமாந்தது, துரோகத்தை பார்த்ததும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா திரும்பவும் நம்பிக்கை துரோகத்தை நீங்க அனுபவிச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்க லைஃப்ல ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெட்டரான ஒரு லைஃப் உங்களுக்கு நிச்சயமா இந்த கோவிலுக்கு சென்று வந்த பிறகு கிடைக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கும் சட்டநாதர் கோவில். இந்த கோவில்ல அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க. நிலநாயகி அம்மன் இருக்காங்க. சிவபெருமான் 3 வடிவில் இருக்கார். கீழே சிவபெருமான், மேல குடும்ப சங்கீதமா சிவபெருமான், அதற்கு மேல சிவபெருமான். ஒரே நேர்கோட்டில் 3 சிவன் இருப்பாங்க. இந்த ஸ்தலத்தை தரிசித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில விமோச்சனம்ங்கிறது 200% நிச்சயம் உண்டு. நான் சிவனை கும்பிட மாட்டேன், அம்மனை கும்பிட மாட்டேன், முருகனை கும்பிட மாட்டேன், இந்த மாதிரி எந்த தெய்வத்தை நீங்க கும்பிட மாட்டேன்னு இருந்தாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த கோவில்ல கால் எடுத்து வைப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். இந்த கோவிலுக்கு புதன்கிழமை இரவு நேரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்திலேயோ ஈவினிங் 6 o'clock ஆஃப்டர் போயிட்டு வாங்க. அப்படி அந்த நேரத்துல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதோடைய பலன்கிறது நிச்சயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கோவிலுடைய மகத்துவத்தை நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் நிச்சயமா கண்கூடா உணர முடியும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்த கன்னிராசி அன்பர்களுக்கும் உங்களால முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயனடைஞ்சா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.